ஏர்டெல் யூசர்ஸ் ஃபாஸ்ட் லைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்டெல் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி ஃபார் போஸ்ட் பெய்டு யூசர்ஸ். நீங்கள் ஒரு போஸ்ட் பெய்டு யூசராக இருந்தால் உங்களுக்கு சர்வீஸ் பெட்டராக கிடைக்கும் அப்படிங்கிறத கூச்சநாச்சமே இல்லாமல் ஏர்டெல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா போஸ்ட் பெய்டோ ப்ரீபெய்டோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களோட கஸ்டமர்ஸ் தான், அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஒரு தரப்புக்கு மட்டும், அதாவது எந்த தரப்புலேருந்து அதிகமாக அமௌண்ட் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்களோ அந்த தரப்புக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சர்வீஸை பெட்டராக கொடுக்கணும்னு நினைக்கிறது சத்தியமாக நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் கட்டுறோம். என்ன கொஞ்சம் கம்மியாக கட்டுறோம். அந்த கொஞ்சம் கம்மியாக கட்டுறவங்களுக்காக அவங்க வந்து இன்டர்நெட் சர்வீஸ் கம்மியாக கொடுக்கறதும், கொஞ்சம் ஜாஸ்தி கட்டுறவங்களுக்காக வந்து சர்வீஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதும் இது நியாயமே இல்லைன்னு சொல்லுது. எஸ்பெஷலி இந்த போஸ்ட் பெய்டு யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஹெவியான அமௌண்ட்டை வந்து உள்ளே வந்து கட்டுவாங்கன்னு சொல்ல முடியும். இந்த போஸ்ட் பெய்டு முதல்ல யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பெய்டு இருந்தே ஆகணும். வேல்யூ ஃபார் மணி, அதை நான் ஒத்துப்பேன், கண்டிப்பாக ஒத்துப்பேன். அங்கே உங்களுக்கு அதிகபட்ச பெனிஃபிட் இருக்கும். இதே நீங்க ரொம்ப சின்ன குடும்பம் தான், வீட்டிலே 3-4 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து வேல்யூ ஃபார் மணியே இல்லை. ஆனா இங்கேயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்படியே நீங்க சின்ன குடும்பமா இருந்தாலும் ஓடிடிக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு போஸ்ட் பெய்டு யூசராகவே ஆட்டோமேட்டிக்காக மாற முடியும். இங்கே எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் ஹெவியாக தான் இருக்கும்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் பெய்ட்லேருந்து கரெக்டாக வந்து மாறுறீங்க, அதாவது ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட் பெய்டுக்கு மாறுறீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கான ஃப்ரீ சிம்மு ஆக்டிவேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ராயல் கஸ்டமர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவான சர்வீஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதை வந்து சில பேர் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓர வஞ்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது ஓர வஞ்சனை தான். ஓப்பனாக சொல்ல போனால் ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு மரியாதையும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்காம இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஸோ ப்ரீபெய்டோ போஸ்ட் பெய்டோ அவங்க யூசர்ஸ் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் தான், எல்லாருக்குமே இந்த ஃபாஸ்டர் சர்வீஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். இதையே ஜியோவும் கீப் அப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆக போகுதோ ஒரு நல்ல மாற்றம் இதான் நடக்கட்டும்.